அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேரேட் வின்வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத பாட நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரை குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியை கடந்து செல்வோம். கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, மறு ஒலிப்பிலே கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஐயா. ஆமென். ஆமென். நன்றி ஐயா, நன்றி. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமா இந்த நாட்களிலே இன்னொரு நாளிலே இந்த இடத்திலே வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களுடைய நாமத்தை இந்த நாட்களை உயர்த்த நீங்கள் தந்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியேன் இந்த நாட்களிலே உம்முடைய சிறகுகளுக்குள்ளே மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இன்னும் ஒரு பகுதிக்குள்ளே இந்த நாட்களே நாங்கள் கடந்து போவோம். இந்த நாட்களிலே, நேற்றைய நாட்களிலே இந்த ஆபிரகாமுடைய காரியங்களையும், ஆபிரகாம் எப்படி இந்த நாட்களிலே அதாவது அழைக்கப்பட்டார் என்பதையும் குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். அந்த ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து பாருங்கள். அந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இங்கே ஆபிரகாமை அழைத்த தேவன் 12ஆம் அதிகாரத்திலே அழைத்து 15வது அதிகாரத்திலே தான் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் அவர் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் அந்த இடத்திலே கிருபை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே போல நாங்கள் கடைசியாக நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியங்கள் 2, அதாவது வாக்குத்தத்தம். முதலாவது வாக்குத்தத்தம், இஸ்ரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று ஆதிகாமம் 3:15 இரண்டாவதாக இந்த நாட்களிலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த 17வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 12ஆம் அதிகாரத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ஆனால் 17வது அதிகாரத்திலே அந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை பார்க்கணும். பாருங்கள், 2 விதமான வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் நிறைவேறி இருக்கிறது. முதலாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆபிரகாம் மூலமாகவும் இரண்டாவதாக அங்கே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நாட்களில் ஒரு வகையான இந்த நாட்களில் இன்னொரு தீர்க்க தரிசனம் இந்த நாட்களில் நிறைவேறி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். 2 காரியங்கள் இந்த நாட்களில் இந்த இடத்திலே வேதத்திலே இந்த ஆதிகாமத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், ஆபிரகாம் அழைக்கப்பட்டதால் அவன் பூமியில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கும்படி அவனை அவனுடைய தேசத்திற்கும் மக்களிடத்திற்கும் வீட்டிலே இருந்தும் இந்த நாட்களே பிரிக்கப்பட்டான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பேசுகிற காரியம் என்னவென்றால், ஒரு அழைக்கப்பட்ட மனுஷன் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இந்த நாட்களில் இருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனாலே நீ அழைக்கப்பட்டிருந்தால் இந்த நாட்களிலே தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நீ முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நீ அப்படின்னு சொன்னா பார்க்கிற வேளையிலே உலகத்தாரோடு கூட அல்ல. இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், சில இடங்களே பார்க்கிற வேளையிலே அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரன் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனா அவங்களுக்கு 5 சகோதரர்கள் 6 சகோதரர்கள் இருந்தா அவங்களை ஒருவரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இதான் அந்த பிரித்தெடுக்கிறன்னு சொல்லப்படுகிற காரியம். இந்த பாருங்கள், ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், தேவன் இந்த நாட்களில் ஒரு குடும்பத்திலே பாருங்கள் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும், ஆனால் தேவன் ஒரு அந்த தன்னை நேசிக்கிறவர்களை இந்த நாட்களில் அவர் பிரித்தெடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், தாவீதுனுடைய குடும்பத்திலே எடுத்து பாருங்கள். தாவீதுனுடைய குடும்பத்திலே பாருங்கள், தாவீதுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே ஆண்டவர் மற்றவர்களை சொல்லவில்லை. இந்த நாட்களிலே என் இருதயத்துக்கு உகந்தவன் என்று சொல்லவில்லை. ஒரே ஒருவரைத்தான் இந்த நாட்களை பார்த்து சொல்லுகிறார். யார் என்றால் தாவீதைத்தான் கொடுத்து சொல்லுகிறார். இந்த நாட்களை என் இருதயத்துக்கு உகந்தவர், இவரை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்ப இதனுடைய அந்த காரியத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதிலே என்ன விளங்குகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவன் அவரை இந்த நாட்களை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் பிரித்து எடுத்து இந்த நாட்களே அங்கே ஆபிரகாமை இந்த நாட்களை நடத்தி வருகிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அப்ப இங்கே பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமை அந்நியனும் பரதேசிமையா இருக்கும்படி அவனை தேசத்திலிருந்து மக்களிடத்தில் இருந்து வீட்டில இருந்து இந்த நாட்களை என்ன செய்தார், பிரிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களிலே 11வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அதாவது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே இந்த நாட்களிலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை இந்த நாட்களிலே அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி இந்த நாட்களை அறிக்கையிட்டது மட்டுமல்ல, விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் அவர்களுக்குள்ளே என்ன உருவாக்கப்பட்டிருந்தது? ஒரு விசுவாசம் இந்த நாட்களே உருவாக்கப்பட்டிருந்தது. அப்ப தேவனுடைய வாக்கு தத்தம் நாட்களே நமக்குள்ளே நிறைவேற வேண்டுமா இருந்தால், முதலாவது நமக்குள்ளே செய்யப்பட வேண்டிய காரியம், நமக்குள்ளே விசுவாசம் இந்த நாட்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, சகோதரி, அப்ப இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் நம்மை இந்த நாட்களை அழைத்தவராய் இருந்தால், நமக்குள்ளே அங்கே வளர வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் the faith, விசுவாசம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்கே ஆண்டவர் இந்த நாட்களில் ஆபிரகாமை அழைக்கிறது மட்டுமல்ல, ஆபிரகாமை இந்த நாட்களிலே ஒரு விசுவாசத்துக்குரியவனா இந்த நாட்களை மாற்றுகிறார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவன் அங்கே நிலைப்படுத்திய முக்கிய கொள்கை என்னவென்றால், அவருடைய மக்கள் அங்கே அதாவது தங்களை இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்திலே இருந்து அங்கே தடை செய்யும் இந்த உலக சக்தி அனைத்திலும் இந்த நாட்களிலே தங்களை பிரித்து கொள்ள வேண்டும் என்பதாக என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப வேதம் எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே இந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் எப்படியாக இருக்க வேண்டும், அந்த அதாவது இந்த உலகத்தினுடைய சக்திகள் இந்த நாட்களை என்ன செய்யும் சொல்லி சொன்னால், அவர்களை இந்த நாட்களை ரட்சிக்கப்படாதபடி அவர்களை இந்த நாட்களை அங்கே அவர்களை தடை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த வேளையில வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அப்படியான சூழ்நிலையில இருக்கிற வேளையிலேயே அவர்கள் தங்களை இந்த நாட்களை என்ன செய்து கொள்ள வேண்டும், பிரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அங்கே இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எங்கே என்று சொன்னால், விசுவாசிகள் ஆவிக்குரியவர்களாய் பிரிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது எப்படி என்றால், இந்த உலகத்துடன் அங்கே கிறிஸ்துவுக்கு உள்ள தொடர்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் அங்கே பிரிக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறவர்களாய், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே நாங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஆபிரகாம் இந்த நாட்களை அழைக்கப்படுகிறது மட்டுமல்ல, அந்த அழைப்புக்கு பாத்திரனாக தேவன் அவரை இந்த நாட்களிலே பிரித்தெடுக்கிறார். அந்த பிரித்தெடுக்கிற வேளையிலே கூட ஆபிரகாம் இந்த நாட்களை தனக்கு கொடுத்த அந்த ஓட்டத்தை ஓடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், அநேகர் தேவனாலே அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆனா ஒரு சில காலங்கள் இந்த நாட்களில் ஓடுவார்கள். அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய செயல்பாட்டில் இந்த நாட்களிலே அடங்கி விடுவார்கள் அங்கே என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்கள், இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகிறது, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு இடத்தையும் அவருடைய சந்ததியின் மூலமாய் ஒரு பெரிய தேசத்தையும் உலகிலே பாருங்கள் தேசங்கள் அனைத்தையும் இந்த நாட்களிலே அதாவது பாதிக்கக்கூடிய அதாவது ஒரு ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணினார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற அந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிற நிமித்தம் அங்க உலகத்துல பாக்குறவன் என்னையா ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அவர் ஆசீர்வாதிப்பார் என்று கேள்வி வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஆபிரகாமுக்கு தான் இந்த வேதத்திலே ஒரே ஒரு ஆளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்குது. வானத்தின் நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போல் உன்னுடைய சந்ததி பெருகும். மற்றபடி வேறு ஒருவருக்கும் இந்த நாட்கள் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். ஏனென்றால் தேவனுடைய அழைப்பு ஒரு வித்தியாசமான அழைப்பு. வேதம் சொல்லுகிறது, அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே நம்மை அழைக்கிற வேளையிலேயே அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த அழைப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களா
அல்லது இந்த நாட்களிலே நாங்கள் அந்த அழைப்பை இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க அந்த அழைப்பை நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த அழைப்பிலே நிலைத்திருப்போமா என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே முதலாவதாக விசுவாசிகள் ஆவிக்குரியவர்களாய் பிரித்தெடுக்க முதலாவதாக தேவன் அங்கே அழைத்த தேவன் பிரித்தெடுக்கிறார். இரண்டாவதாக இந்த நாட்களிலே தேவன் ஒரு இடத்தையும் ஒரு சந்ததியும் ஒரு பெரிய தேசத்தையும் இந்த நாட்களிலே சொன்ன பிரகாரம் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், அனைத்தையும் இந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு வாக்குத்தத்தையும் பண்ணி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே பார்க்கிற வேளையில் அப்ப இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, கடைசி பகுதியிலே கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தி உலகமெங்கிலும் எல்லா தேசங்களிலும் அறிவிக்கப்படுகிறது என்பதன் மூலமாக அங்கே இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய பாருங்க, ஆபிரகாமை அழைத்தது யார் ஐயா? ஆபிரகாமை அழைத்த இந்த நாட்களிலே எப்படிப்பட்டவர்? ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். ஆபிரகாமை அழைத்த தேவன் இந்த நாட்களை பாருங்கள், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆசீர்வதிக்க முடிச்சிட்டார். ஆனா இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்துல இது ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் தானே, இதில் என்ன காரியம் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே மிகவும் ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. ஏனென்றால் கடற்கரை மணலை பார், வானத்து நட்சத்திரங்களை பார், இப்படியாக உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி. அப்ப சந்ததி என்று சொன்னா அந்த சந்ததியினுடைய அந்த சந்ததி யாருடைய சந்ததி? கர்த்தருடைய சந்ததி ஐயா. அப்ப தேவனுடைய சந்ததி இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களில் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களிலே ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த நாட்களிலே அப்படியாக இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிற வழியில் அப்படி அல்ல. இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி பிரிஞ்சு 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 போய் இந்த நாட்களை பெருகி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், முந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களை பாருங்கள், இந்த நோவாவினுடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இப்படியே ஒவ்வொரு இடமா இந்த நாட்களை போனார்கள். அதாவது கருங்கடலுக்கு அருகிலே போய் இந்த நாட்களே அப்படியே போய் இந்த நாட்களே, அதாவது ரஷ்யா தேசத்துக்குள்ளே ஒரு கூட்டமா இந்த நாட்களே போனார்கள். இன்னுமொரு தேசத்து குடிகள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அங்கே மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே இந்த நாட்களை இருந்தார்கள். இப்படியாக யூரோப்பாக்களே கடந்து வந்தார்கள். இப்படியாக இந்த நாட்கள் இந்த சந்ததிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களே போனார்கள். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எப்படித்தான் அந்த நோவாவினுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இந்த நாட்களை வருகினாலும், ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே போகாதபடி இந்த நாட்களே தேவன் ஒரு மனுஷனாய் தனி மனுஷனாய் இருந்த இந்த ஆபிரகாமை அழைத்து இந்த ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லி எங்க பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லியிருக்கலே, இன்றைய பாருங்கள் அவருடைய சந்ததி எங்க இருக்குது? அவங்க ஆப்பிரிக்காவிலும் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவிலும் இருக்கிறாங்க, இந்தியாவிலும் இருக்கிறாங்க. அப்ப எங்க இந்தியாவில் சுவிசன் சொல்லப்படுதா? சுவிசன் சொல்லப்படுது. ஸ்ரீலங்காவில் சொல்லப்படுதா? சொல்லப்படுது. ஆப்பிரிக்காவில அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா? அப்ப அவருடைய சந்ததி இந்த ஆண்டவருடைய சந்ததியாக இந்த நாட்கள் இருக்கிறது. ஆபிரகாம் மூலமாய் வந்த சந்ததிகள் அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த நாட்களை அப்படியே இணைந்து வருகிற வழியில பாருங்கள். அப்ப என்ன சொல்லப்படுகிற புதிய ஏற்பாட்டிலே அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாட்கள் என்ன செய்வார், அவருடைய பாவங்களை நீக்கி அவர்களை இந்த நாட்களில் அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அதற்கு பின்பாக பாருங்கள், அது யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததியாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதன் மூலமாய் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த 12 கோத்திரங்களுக்கும் சரியாக அந்த நாட்களிலே 12 சீசர்களை இந்த நாட்களை உருவாக்குறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் உள்ள கோத்திரங்கள் இங்க வந்து சீசர்களாக வருகிறது. இதான் இந்த ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியில். அப்ப இந்த 12 பேரும் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அதில் ஒருவன் தவறி விட்டார் இந்த நாட்களில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யூதாஸ் கரியோத். அதற்கு பின்பாக மத்தேயுவின் மேல் சீட்டை போட்டு இந்த நாட்களை எடுத்தார்கள். ஆனா மத்தேயு இந்த நாட்களில் அங்கே ஒரு இன்வால்ட் இல்லாத ஆள் மாதிரி இந்த நாட்கள் இருந்தார். மத்தேயு எப்படி இருந்தார்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய ஒரு குறிப்பிட்ட அந்த தெரிவு செய்யப்பட்ட அந்த நேரத்திலே வந்தாரே ஒழிய அதுக்கு பின்பாக அந்த நாட்களே வரவில்லை. இப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், இந்த ஊழியத்திலே அங்கே கூட இருந்து நடத்தினது யாரென்றால் பவுலடிகளும் பேதுருவும் இந்த நாட்களே, யாக்கோபு இந்த நாட்களே பார்க்கிற வழியில், அதாவது வேறு ஒரு சில இந்த நாட்களே சீசர்கள் தான் அந்த இடத்துல நின்றார்கள். கடைசியாக அந்த நாட்களை பாருங்கள், யோவான் அப்படியாக இருக்கிறான்னு சொன்னால் கடைசி ஒரு வெளிப்பாட்டை தேவன் இந்த நாட்களை வெளிப்படுத்தலே அவரை அனுப்பி இந்த நாட்களை அந்த வெளிப்பாடுகள் வரப்போற காரியங்கள் நடக்க போற, அதாவது மறைக்கப்பட்ட சத்தியங்களை அவருக்கு இந்த நாட்களை அவர் இந்த பத்மூஸ் தீவிலே அவருக்கு அறிவித்து விட்டு அவர் போய்விட்டார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் என்ன காரியம்,
உருவாக்கின சீசர்கள் மூலமாய் இங்கே அப்படியான அந்த சந்ததி யாருக்குள்ளே அடங்குது? ஆபிரகாமுக்குள்ள அடங்குது. ஆபிரகாம் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த சந்ததிகள். இன்றைய பாருங்கள், அப்படியானால் இந்த சீசர்கள் சென்ற இடங்கள் ஆசியா தேசத்திலே இன்றைக்கு பாருங்கள், தோமா போய் இந்தியா தேசத்திலே போய் இந்த நாட்களை மரித்தார். இந்தியாவிலே போய் இந்த நாட்களை அவரை கொன்றார்கள். அவருடைய எலும்பு இன்றைக்கு அதாவது இந்தியாவிலே சென்னையிலே இந்த நாட்களை சென்ட் தோமஸ் மவுண்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிற இடத்திலே ஒரு ஆலயத்தில் இந்த நாட்கள் அந்த காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப சுவிசேஷம் அங்கே ஆசியாக்களே அங்கே போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பாருங்கள் இந்த நாட்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீரா இருந்தால் இந்த நாட்களை பவுலடிகள் மூலமாய் இங்கே இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே, துருக்கி போன்ற தேசங்களுக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள், இந்த சபைகள் இருந்து 7 சபைகள் இருந்த இடத்துக்குள்ளே சுவிசேஷங்கள் இந்த நாட்களை அறிவிக்கப்பட்டது மட்டுமல்ல, அப்படியே யூரோப்புக்குள்ளே இத்தாலி மூலமா இந்த நாட்கள் என்ன வருகிறது? சுவிசேஷம் வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்கள் எப்படியாக அந்த கர்த்தருடைய காரியம். அப்ப தேவனுடைய அந்த நியமனங்கள் காரியங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக என்றால் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகள் ஆவிக்குரியவர்களாய் பிரிக்கப்படுகிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது தேவன் ஆபிரகாமை ஒரு இடத்திலே அவன் சந்ததியும் அவன் மூலமாய் ஒரு பெரிய தேசத்தையும் உலகிலே தேசம் அனைத்திலும் இந்த நாட்களை ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்ப இந்த வாக்குத்தத்தம் கடைசி பகுதியிலே பார்க்கிற வேளையிலே கிறிஸ்துவனுடைய நற்செய்தி உலகம் எங்கிலும் எல்லா தேசங்களிலும் அறிவிக்கப்படுகிறது என்பதன் மூலமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று இந்த நாட்களிலே புதிய ஏற்பாடு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு ஆதாரமாக இந்த நாளில் நாங்கள் திருப்பிக் கொள்வோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை நான் வாசிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படி ஆச்சொல்றார்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 3ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியானது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த நாட்களில் தேவன் ஆபிரகாமுக்கு இந்த நாட்களில் சொல்லி தம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கை புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் பொல்லாங்கல்ல இருந்து விலக்கி இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே சொல்லப்படுற 23வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த தீர்க்கதரிசியின் சொற்களாதவன் இவனோ அவன் அங்கே ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். கலாத்தியர் அதிகாரம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்களாக்கினார் என்றும் வேதம் முன்னதாக இந்த நாட்களை கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் அங்கே ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அங்கே முன்னறிவித்தது இந்த நாட்களே என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த நாட்களே எப்படி என்று சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்களாக்கள் நேற்றைய நாட்களை சொல்லி இந்த வார்த்தையின்படி வேதம் அங்கே முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் இந்த நாட்களிலே முன்னறிவித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் இந்த நாட்களை பாருங்கள் சகலவற்றையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களிலே அதன்படி அதனுடைய காரியத்தின்படி இந்த நாட்களே அவர் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இங்கே பாருங்கள் இந்த நாட்கள் இந்த 2வது பகுதியில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களை அறிவிக்கப்படுவதன் மூலமாய் அங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே அதைத்தான் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், எல்லா தேசங்களுக்கும் அங்கே அறிவிக்கப்படுவதன் மூலமாய் இங்கே புதிய ஏற்பாடு தெளிவாக இந்த நாட்களை போதிக்கிறதை அப்போஸ்தலர் 3:25 கலாத்தியர் 3:8 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, 3ஆவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே மேலும் ஆபிரகாம் இந்த நாட்களை அழைக்கப்பட்டதன் அவனுக்கு இந்த நாட்களே பூமியிலே ஒரு இடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதும் மட்டுமல்ல, பரலோகத்திலே ஒரு இடமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. அவனுடைய
தரிசனம் பூமியிலே ஒரு நிலையான வாசஸ்தலம் அல்ல, பரலோகத்திலே ஒரு வாசஸ்தலத்தையும் இந்த நாட்களில் நகரத்தையும் கண்டால் அதன் இந்த நாட்களே அமைப்பாக இந்த நாட்களே கட்டி எழுப்பப்படுகிறது. கட்டியடிக்கப்படுகிறவரும் தேவன் அது மூலமா இந்த நாட்களே அது முதல் இந்த நாட்களே ஆபிரகாம் இந்த நாட்களே ஆசைப்பட்டு தேடின இந்த நாட்களே தேடியதும் இந்த நாட்களே பரலோகத்திலே இந்த நாட்களே ஒரு தேசம் இந்த நாட்களே அங்கு அவன் நித்திய காலமாக தன்னுடைய தேவனுடைய நீதியுடனும் சந்தோஷத்துடனும் சமாதானத்தோடும் வாழலாம் என்பதை அங்கே இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் ஆக்கத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கின்றேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 9வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் இந்த நாட்களை சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே இந்த நாட்களிலே வாசம் பண்ணினான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் இந்த நாட்களில் யாரோடு வாசம் பண்ணினான்? ஈசாக்கோடும் யாக்கோபோடும் இந்த நாட்களில் கூடாரங்களில் வாசம் பண்ணிதான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்துள்ளார்கள். ஏனெனில் தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை சொன்ன வாக்குத்தத்தின்படி இந்த நாட்களை செய்தாலும், வாக்குத்தத்தின்படி காரியங்களை இந்த நாட்களை செயல்பட்டாலும் இன்னும் ஒரு சம்பவத்துக்காக காத்திருந்தார். எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த சம்பவத்திலே இன்றைக்கு பாருங்கள், இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை நமக்கு சொன்னார், நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி நான் வந்து உங்களை அழைத்து செல்கிறேன் சொல்லி இந்த நாட்களில் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. என்னுடைய பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் அவைகளை இந்த நாட்களை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இந்த நாட்களை நான் வந்து இந்த நாட்களை உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பரலோகத்தில் இந்த நாட்களை கட்டப்படுகிற காரியத்துக்கு அவர் காத்திருந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமுடைய காரியம் வித்தியாசமானது. ஆபிரகாம் இந்த நாட்களிலே பாருங்கள், விசுவாசத்தினுடைய தகப்பன், விசுவாசத்திலே வாழ்ந்து வந்த மனுஷனா இருக்கிறார். இப்ப பாருங்க, சாராளுக்கு கற்பம் செத்து போச்சு. ஆபிரகாமுக்கும் அந்த நாட்களை சர்றத்துல பெலனே இல்லை. அந்த வேளையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், நான் உற்பத்தி காலத்தில் இந்த நாட்களை நான் வருவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொன்னார். யாருக்கு சொன்னார்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வேளையில கூட தான் சாராள் நகைக்கிறாள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனா பாருங்கள், இந்த நாட்களில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது ஐயா. இப்ப இஸ்மவேல் பிறந்திருந்தாலும் அது வேற காரியம், அது வாக்குத்தத்தத்துக்குரிய காரியம் அல்ல. அதுதான் இந்த நாட்களை பார்க்கிற மாமிசத்தின் கிரிகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மாமிசத்திலே சாராள் செயல்பட்டது நிமித்தம் இஸ்மவேல் அங்கே உண்டாகப்படுகிறது. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய. அப்ப பாருங்கள், இந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்களை பெறுகிற வேளையிலே ஆவிக்குரிய பிள்ளைகள் மாமிசத்துக்குரிய பிள்ளைகளாக இந்த நாட்கள் இருக்கிறார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவை சிந்திப்பான், ஆவிக்குரிய காரியத்தை செய்வான். இன்றைக்கு ஈசாக்கு எடுத்து பாருங்கள், ஈசாக்கு எதை செய்தார் என்று சொல்லி சொன்னார், ஆவிக்குரியவர் வாழ்ந்தார் ஐயா. அதைத்தான் நாங்க பார்க்க வேணும். ஈசாக்குடைய நடைமுறைகளை எடுத்து ஆதிகாமத்தில் வாசித்து பாருங்கள், ஈசாக்கு எப்படியாக வாழ்ந்தார், எப்படியாக செயல்பட்டார். தேப்பனுடைய துறவுகளை இந்த நாட்களை அங்கே தோன்றினார் சொல்லி பார்க்கிறோம். தூர்த்தப்பட்டிருந்த துறவுகள், அதாவது அங்கே தகப்பனாருடைய அந்த தூர்த்தப்பட்டிருந்த அந்த துறவுகள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், விழுந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் மறுபடியுமா இந்த நாட்கள் என்ன செய்கிறார், தேவனுடைய காரியங்களை அங்கே உருவாக்குறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த விழுந்து போன சந்ததிக்குள்ள இன்றைக்கு நம்ம ஏன் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார் சொல்லி சொன்னால், விழுந்து போன சந்ததிகளை நீங்கள் கட்டி எழுப்புங்கள், அவர்களுடைய பெரிய சேனையாக இந்த நாட்களை எழும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய நியமனமும் ஆண்டவருடைய சித்தமுமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற என கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாமுக்கு இந்த நாட்களில் சொன்ன வாக்குத்தத்தத்தை, ஆனால் இந்த நாட்களிலே ஆபிரகாம் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்வதற்கு இந்த நாட்களை தயங்கி கொண்டிருந்தாலும் அல்லது அவருக்கு தடைகளா இருந்தாலும், ஆனால் ஈசாக்கு அந்த காரியத்தை இந்த நாட்கள் செய்கிறார். பாருங்க, அந்த அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, ஆதிகாமத்திலே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஈசாக்கு அவருடைய
அதோப்பட துறவுகளை இந்த நாட்களை கட்டி கொண்டு வருகிற வேளையில் அமேலே காக்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் என்ன செய்ய அந்த கூட்டம் அந்த ஜனங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனா எதிர்த்து நிற்கிற வேளையிலே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், ஈசாக்கு அந்த இடத்துல எதிர்த்து நிற்கவில்லை. இதான் ஆவிக்குரியனுடைய காரியம். ஆவிக்குரியன் வந்து இன்னைக்கு நீங்க வந்து ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னு சொன்னா அவன் உங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டான். அவன் டிஸ்கஸ் பண்றது அவனுக்கு நேரம் இல்லை. அவன் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த நாட்களிலே நாங்கள் வாக்குவாதம் பண்ணுகிறது நமக்கு இந்த நாட்களில் சரியான காரியம் இல்லை. சரியது புலையதுன்னு சொல்லி தீர்மானிக்கிறது கர்த்தருடைய காரியம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலே இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை. மறுபடியும் தள்ளி போய் மற்ற துறவு இருந்து மற்ற துறவு தோன்றார். அந்த இடத்துல போகிற வழியில் இந்த நாட்களை பார்க்கிற வழி. அப்ப இவங்களை அப்ப தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க என்னத்துக்கான வாக்குவாதம் கண்டுபிடிக்கணும். உலகத்தான் மாமிசத்துக்குரிய ஆக்களார் அங்கே என்னத்துக்காக வருகிறார்கள்? வாக்குவாதத்துக்காக, சண்டைக்கு வருகிறார்கள். இதான் மாமிசத்தினுடைய காரியங்கள். இஸ்மவேலுடைய கிரியைகள் இந்த நாட்களே மாமிசத்துக்குரிய கிரியைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் ஈசாக்குடைய கிரிகள் மாமிசத்தின் கிரிகள் ஆவிக்குரிய கிரிகள் இந்த நாட்களே இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னால், அங்கே ஈசாக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், அதை அந்த தொடக்கத்தை அங்கே விடவில்லை. தொடங்கினதை இந்த நாட்களிலே முடிக்காமல் விடவில்லை. ஓட்டம் அப்படியாக இருக்கிறது பாருங்கள். பவுலடிகளுடைய ஓட்டத்தை போல இவரும் தொடர்ந்து மீதியான துறவுகளை இவங்க இதை காரியங்கள் செய்தாங்கன்னா, சரி ஓகே நீங்க வச்சுக்கொள்ளுங்கப்பா, பிரச்சனை வேண்டாம், இந்த நாட்களை நீங்களும் ஆண்டவரும் பட்டதுவான்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கணும்னு ரெண்டாவதாக அந்த நாட்களை அவர்கள் அந்த காரியத்தை செய்கிற வேளையிலேயே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறது என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களிலே அவர்கள் அந்த இடத்திலே அங்கே தொடங்குற வேளையிலே அந்த இடத்திலே பாருங்கள் தண்ணீரை கண்டார்கள். அந்த இடத்திலே வாக்குவாதம் நின்றது. ஏசைக்கு சித்தனார் அங்கே அதற்கு பின்பாக ரிகபோத் துவங்கி விட்டதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த ரிகபோத் என்ன காரணம்? எதிர்ப்பில்லை, ஆசீர்வாதம் என்பதுதான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப ரிகபோத் துவங்குற வேளையிலே அவள் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அப்படியே சந்தோஷத்தோடு அந்த காரியத்தை கட்டி முடிக்கிறார்கள். இதுதான் தேவனுடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய காரியம். அப்ப ஆவிக்குரிய மனுஷன் ஒவ்வொருவரும் அந்த ரெகபோத்தை நாங்கள் சந்திக்க வேண்டும், ரெகபோத்தை இந்த நாட்களை காண வேண்டும், ரெகபோத்துக்காக அந்த நாட்களை நாங்கள் செயல்பட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏசைக்கு சித்தனார் எல்லாம் இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமா இருந்தால் இந்த நாட்களை அங்கே ஒன்றும் நடவாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நான் பெருசு, நீ பெருசு, இவர் தான் பெருசு, அப்படி செய்யறது இப்படி செய்யறதுலாம் சரியான காரியம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்முடைய பாதையிலே இந்த நாட்களிலே, அதாவது நாட்களில் வருகிற தடைகளை நீக்கி நாங்கள் ஓடுகிறவர்களாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும். பின்னோக்கி பார்க்கிறவர்களாய், இங்கே வாக்குவாதம் இருக்கணும், பின்னோக்கி பார்த்தவர்களோடு தர்க்கம் பண்ணுறதை விட முன்னாலே நோக்கி நாங்கள் ஓடுகிறவர்களே நாங்கள் சிலுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தாண்டைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அங்கே ரிகபோத் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே வெற்றி, அது சிலுவை என்பதை தாண்டைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு முன்னாலே சிலுவை வந்து விட்டது, எனக்கு முன்னாலே ரெகபோத் வந்து விட்டது, எனக்கு முன்னாலே வெற்றி வந்து விட்டது என்று சொல்லி இந்த நாட்களே அவர் அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே அதற்கு பின்பாக பாருங்கள், இந்த நாட்களே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். அப்போ சுவிசேஷம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெகபோத் உனக்குள்ளே இருக்குமா இருந்தால், ரெகபோத் உனக்குள்ளே வருமா இருந்தால், நீ பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே 1000 ஆத்துமாக்கள் இந்த நாட்களிலே கத்தரண்டையிலே இந்த நாட்களே வருவார்கள். உனக்காக அல்ல, கத்தருக்காக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நாங்கள் சில வேளையில் சில காரியங்களை தவறு செய்கிறோம். ஒரு காரியத்தை செய்து விட்டது நாட்களிலே நான் சுவிசேஷம் சொல்லி நான் காரியத்தை செய்தபடினால் அவருக்கு இப்படியாக நடந்தது இந்த நாட்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை நாமே இந்த நாட்களிலே பெருமை பாராட்டி கொண்டு இந்த நாட்களிலே இருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது ரெகபோத்துக்குரிய காரியம் அல்ல. அது நீங்கள் எங்க இருக்கிறீங்க? ஏசைக்கு சித்தனாரோடு தான் இந்த நாட்கள் இன்னுமா இந்த நாட்கள் இருக்கிறீங்களா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்? அதனாலே இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில அந்த ரெகபோத்தை நாங்கள் சந்திக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் இந்த நாட்களில் திரும்புகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் வாக்குவாதம் இல்லாதபடி காரியங்கள் இந்த நாட்களிலே செய்து கொண்டு போவோமா இருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருந்து பலத்த காரியங்களையும் அதிசயங்களையும் இந்த நாட்களிலே செய்து முடிப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஈசாக்கு மூலமாய் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆபிரகாம் செய்யாத காரியத்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அங்கே வார்த்தை சொல்லப்பட்டது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆனா அதனுடைய முடிவு அங்க வருகிறதுன்னு சொன்னால் ஈசாக்குகளை வந்து விழுகுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஈசாக்குகளை வந்து விழுந்து பாருங்கள், எப்படியா போதாங்க யாக்கோபுக்கு வருது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யாக்கோபு எத்தனை இருந்தாலும் யாக்கோபுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது பாருங்க. யாக்கோபு போய் இந்த நாட்களை பாருங்கள் அந்த வனாந்தரத்துல போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற வேளையிலே அன்றிரவு தூங்குறார்.
ஒரு கல்லை வச்சு தூங்குற வேளையிலே ஒரு தரிசனம் பெறுகிறது. வானத்திலே ஒரு ஏணி, அந்த வானத்திலிருந்து ஒரு ஏணி இறங்கி அந்த தூதர் ஏறுகிறது இறங்குது. உடனே இந்த நாட்களில் அவன் பயந்து, வேதம் சொல்றது பாருங்கள், இதுதான் முக்கியமான காரியம். பயந்து இது கர்த்தருடைய இடம், கர்த்தர் வாசம் செய்கிற இடம்னு சொல்லி அந்த இடத்துக்கு பாருங்கள் இந்த நாட்கள் என்ன செய்யறார், ஒரு கல்லை வச்சு எண்ணெயை ஊத்தி இந்த நாட்களை அபிஷேகம் பண்ணி காரியங்கள் செய்கிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அது எதை குறிக்கிறான்னு சொல்லி சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப விசுவாசம் மனுஷனுக்குள்ளே இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ரெகபோத்தையே சந்தித்து கொண்டே இருப்பாய் ஒழிய அங்கே இந்த நாட்களிலே உன்னுடைய வாக்களை இயேசுக்கு சித்தனாரையோ இந்த நாட்களை நீ சந்திக்க மாட்டாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் விட்டுவிடு. ஏசைக்கு சித்தனா எல்லாம் அப்படியே போயிட்டு அது தண்டவாள ஓட்டு. ஆனால் இந்த நாட்களே ரெகபோத்தை நோக்கி இந்த நாட்களை ஓடுகிற வேளையிலே அங்கே நீங்கள் விதைக்கிற வேளையிலே 100 மடங்கு ஆத்துமாக்கள், அதாவது அருமையான கர்த்தருடைய அந்த ஆத்துமா அறுவடையே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு சந்தோஷமான காரியம் அருமையான கர்த்தருடைய. அப்ப ஈசாக்கு விதைத்தார் 100 மடங்கு, 100% ஐயா. ஒரு மனுஷன் விதைத்த நாட்களை 50 வீதம் 20 வீதம் 30 வீதம் தான் அறுவடை செய்வாங்க இந்த நாட்களே பயிரை. ஆனால் இங்க 100 மடங்கு அறுவடை செய்யறோம்னு தெரிஞ்சா யாரு? ஈசாக்கு தான் காரியத்தை. ஏன்னு சொல்லி சொன்னால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இதுதான் அந்த அழைப்பினுடைய தன்மையும் அழைப்பினுடைய காரியங்களும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதையும் அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள் இந்த நாட்களிலே அங்கே பாருங்கள் ஆபிரகாம் அங்கே அதன் அமைப்பின்படி அங்கே கட்டி எழுப்புகிறவர் தேவனே. அது முதல் ஆபிரகாம் இந்த நாட்களிலே அங்கே ஆசைப்பட்டு தேடிய அந்த பரலோகத்தை இந்த நாட்களில் என்ன செய்தார், அங்கே காணும்படியாக தேவன் அந்த இடத்துல கிருபை செய்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தர். அப்ப அந்த காரியத்தை இந்த நாட்களை தேவன் அவருக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 11 வாசிச்சது பிறகு 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே வேதம் சொல்றது முதல் வசனத்திலே, அங்கே சுதந்திரராகிய ஈசாக்கோடு யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இதான் இந்த காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இப்படியாக இருந்த மனுஷனுக்கு அங்கே பாருங்கள், அங்கே ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் அங்கே இப்படியாக நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்கிறது பாருங்கள். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசத்தை இந்த நாட்களை நாடி போகிறோம் என்று அங்கே தெரியப்படுத்துகிறார்கள். நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு இந்த நாட்களை சமயம் கிடைத்திருக்குமே. பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினவர்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று எனப்பட வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்தினாரே இந்த நாட்களே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை இந்த நாட்களிலே பலி கொடுத்தான் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளை. அப்ப பாருங்கள், ஈசாக்கை கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்தார், அங்கே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் அந்த இடத்திலே கூட அந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் ஆபிரகாமுடைய காரியத்தையும் இந்த நாட்களிலே தேவன் அந்த நாட்களை அறிந்திருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 21ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிட்டது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலே இருந்தும் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் அந்த நாட்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலே இருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலேயே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன்தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அவர்களுடைய கண்ணீர் யாவும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி இந்த நாட்களிலே விளம்பினது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இந்த நாட்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்ட இடமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்ட இடத்திலே கண்ணீர் இல்லை ஐயா, மரணம் இல்லை அங்கே. அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே
துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லி எல்லாம் முந்தினவை எல்லாம் ஒளிந்து போகும். அதுதான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த பரம எருசலேம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப தேவன் இந்த பரதேசியாய் இந்த நாட்களில் இருந்த இந்த ஆபிரகாமுக்கு தேவன் இந்த நாட்களே இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை செய்கிறதை அங்கே காணக்கூடியது. அப்போ ஆபிரகாமோடு இந்த நாட்களை தேவன் எப்படியாக இந்த இடத்திலே இடப்படுறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க பாருங்கள். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அதனுடைய விளக்கங்கள் இந்த நாட்களை 1-8 வரையும் வாசிக்கிற வழியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே எப்படி சொன்னால் அந்த இடம் எப்படியாக இருக்குமாம், பளிங்கு போல தெளிவான தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதையும் எனக்கு காண்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப யோவானுக்கு இந்த காரியத்தை காண்பிக்கிறார். அப்படின்னு சொல்லி சொன்னால் நகரத்து வீதியிலேயே மத்தியிலும் இந்த நாட்களே நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகள் தரும் விருட்சங்கள் இந்த நாட்களே இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுத்து அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவாக இருந்தது. இனி சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியா இருக்கிற சிங்காசனம் அதில் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவருடைய ஊழியக்கார் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளிலே இந்த நாட்களிலே இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு அங்கே வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இடத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லிவிட்டு தான் 7வது வசனத்தை சொல்லுகிறார், இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி முடிகிறதை பார்க்கிறோம். 4வதாக இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அவன் அந்நியனும் பரதேசியுமா இந்த நாட்களே இருக்கிற வேளையிலே பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் இந்த நாட்களில் அழைக்கப்பட்டதின் வாக்குத்தத்தங்கள் மட்டுமல்ல, அவனுடைய அந்த அவன் செய்ய வேண்டிய கடமைகள் இந்த நாட்களில் இருந்தது. தேவன் ஆபிரகாமிடத்திலே இருந்து பரிபூரண ஒரு விசுவாசமும் தேவனே கர்த்தர் என்றும் தன்னை அவருக்குள்ளே இந்த நாட்களில் அர்ப்பணித்தல் ஆகிய எதிர்பார்த்தார் என்பதை இவைகளில் இருந்து நாங்கள் இந்த நாட்களிலே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் இந்த நாட்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவன் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் அங்கே கீழ்ப்படுதல் மூலமாகவும் அர்ப்பணிப்புகளின் மூலமாகவும் இந்த நாட்களை தேவைப்பட்டது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் நம்பிக்கை தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது அங்கே சாத்தியம் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை தோன்றும் என்று சொல்லி சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த நாட்களிலே முழு நம்பிக்கை கொள்வதென்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய வார்த்தையில இந்த நாட்களிலே முழு நம்பிக்கை இந்த நாட்களை நீங்கள் கொள்ள வேண்டுமா இருந்தால் ஆதிகாமம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களை வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆதிகாமம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 1-6 வரைக்கும் வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்த காரியம் இந்த நாட்களில் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு பெரிய கேடகம், உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர், நான் அதாவது பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். பாருங்கள் இந்த நாட்களில் தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணைக்காரனாக கர்த்தனாக இருக்கிறானே என்றார். பின்பும் அபிராம் இந்த நாட்களிலே தேவரீர் எனக்கு புத்திர சந்தாம் அருளவில்லையே, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பத்தின் பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாகும். இதுதான் அந்த வாக்குத்தத்தம். இப்ப பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களில் சாராள் அதாவது ஆகார் மூலமா இந்த நாட்களில் பிறந்த பிள்ளை சுதந்திரவாளி என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களில் ஒரு தீர்மானத்தை வைத்தால் மேனென்று சொல்லி சொன்னால் சாராளுடைய ஒரு சின்னொரு தவறுலதான் இந்த காரியம் நடந்தது. அவர் சொன்னால் இந்த நாட்களில் எனக்கு நீ கற்பம் தரிக்காது, அதனால் இந்த நாட்களில் நீ போய் என்னுடைய வேலைக்கார பெண்ணாகிய ஆகாரோடு இந்த நாட்களில் சேரும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அது வாக்குத்தத்தத்தை உடைக்கிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வேற விதமாக வருகிறது ஐயா. அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறன்னு சொன்னால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளை தான் சுதந்திரவாளி. இதைத்தான் நாங்க பார்க்க வேணும். அப்ப ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு அதாவது ஆபிரகாமும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளை, அது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு வந்தாலும் இந்த நாட்களிலே அந்த பிள்ளை தான் அங்கே சுதந்திரவாளியும் அந்த பிள்ளை தான் இந்த நாட்களை இந்த ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளையுமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள்
இன்றைக்கு நாங்கள் சில காரியங்களை பார்க்கிறோம். இந்த நாட்களை கண்ணால பார்க்கிற வழியிலே இது கொஞ்சம் பளிங்காக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. அப்படி என்றால் இதிலே சுதந்திரம் வரும்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் காரியத்தை செய்கிறோம். ஆனால் அது பின்விளைவுகள் மோசமான நிலையிலே இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு சொல்லு கூட தரையிலே இந்த நாட்களை விழாது. இன்றைக்கு அநேகருடைய திருமண காரியங்களை பார்க்கிற வழியிலே அப்படித்தான். அதாவது நாட்களே ஒரு ஆவிக்குரிய புள்ளே அந்த நாட்களை அங்கே கண்டுபிடித்த அந்த காரியத்தை செய்கிற வழியிலே அவள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அதை விட்டு விடுவார்கள். எந்த இடத்துல இருந்து கூட காசு வருதோ, எந்த இடத்துல இருந்து காரியங்கள் வருவதோ, உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே பார்த்து இந்த நாட்களை தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களை போய் நல்லா இருக்கட்டும் சொல்லி இந்த நாட்களை செய்வது. இது சர்வசாதாரணமான காரியம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அங்கே என்ன காரியம் என்று சொல்லி பார்த்தால் அது தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கும் இந்த நாட்களே அது முற்றுமுழுதாக மாறுபட்டதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப முதலாவதாக நாங்கள் திருமண காரியம் என்று சொல்லி சொன்னால் ஆவிக்குரிய காரியத்தை அந்த இடத்திலே பார்க்க வேண்டும். அவர்கள் ஆவிக்குரியவர்களா எப்படியாக இருக்கு ரெண்டே பாருங்க. எல்லாரும் ரெண்டே பாருங்க. இன்னைக்கு அரை கேட்டாலும் நான் பார்க்குறவங்களே ஐயா எனக்கு பார்த்து ஒரு பாஸ்டரோட பிள்ளையா பார்த்து சொல்லுங்க இந்த நாட்களை முடிச்சு வைப்போம்னு சொல்லி கேட்பணும். ஏன்னா பாஸ்டரோட பிள்ளையான்னு சொன்னா ஆவிக்குரிய பிள்ளையான்னு நினைக்கிறது. அருமையான கர்த்தருடைய அப்படி அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கிற மனுஷன் தான் அவன் ஆவிக்குரிய மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறான். இன்றைக்கு இந்த நாட்கள் அதை செய்யலாம், இதை செய்யலாம், இந்த நாட்கள் அந்த பட்டம் இருக்கலாம், அந்த டைட்டில் இருக்கலாம், அந்த காரியங்கள் இருக்கலாம். இந்த நாட்களில் அந்த பாருங்கள் சில பேர் அந்த நாட்களை எல்லாம் பார்க்குற வழியிலே நான் கவனிச்சு பார்க்குறேன். சில இடங்களில் இப்போ நோட்டு சொல்லியிருப்பாங்க வரம் பெற்ற ஊழியர்னு சொல்லி. வரம் பெற்ற ஊழியர் இங்கே வரவும் இல்லை, ஒரு கத்தரிக்காயும் இல்லை. வரம் எல்லாம் அந்த நாட்களில் ஒரு மனுஷன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே வரங்களை கொடுக்கிறவர் அவர் தான் ஐயா, கத்தர் தான். இதுக்கு புரிம்பாக அந்த நாட்களை நாங்கள் என்னது வரம் பெற்ற ஊழியக்காரன் பட்டயத்தை இந்த நாட்களை இப்போ மேடையில இந்த நாட்களை போட்டுக்கொள்வோம். அதுல என்ன இருக்கிறது அருமையான கர்த்தருடைய? ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய எல்லாருக்கும் இந்த நாட்களில் கேட்கிற அவர்களுக்கு, அதாவது வேதம் சொல்லுகிறது நாங்கள் இந்த நாட்களில் அப்பத்தை கேட்டால் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கல்லையா தருவார், மீனை கேட்டால் பாம்பையா தருவார். அருமையான கர்த்தர் வரம் வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் அந்த சகல வரங்களையும் இந்த நாட்களில் தேவன் தர வல்லவராய் இருக்கிறான். பாருங்கள், அந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வரங்களை வச்சு அதாவது துர்பிரயோகம் செய்யக்கூடாது. அருமையான கர்த்தர் ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு வரம் வேணும்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் கேட்டு அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி துர்பிரயோகம் செய்வார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஒரு கதை ஒன்று இருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு முறை இந்த நாட்களில் ஒருவர் போய் இந்த நாட்களில் தன்னுடைய கடவுள்கிட்ட கேட்டாரும் வரம் வேணும்னு சொல்லி. சரி என்ன வரம் வேணுமப்பான்னு சொல்லி கேட்கிறவளே நான் தொற்றாள் இந்த நாட்களை சாகணும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த நாட்களே அந்த வரத்தை அவர் சரி இந்தாப்பா பெற்றுக்கொள்ளு கொடுத்து விட்டோன்னு அவன் என்ன செய்யணும்னா அந்த அவர் வரத்தை கொடுத்தவரே போய் தொட்டு சாக்காட்டணும்னு சொல்லி இந்த நாட்களே காரியத்தை செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளை, அவ்வாறுங்கள் அந்த காரியத்தில் என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர் இவரை விட்டு மறைஞ்சிட்டார். அப்படியே கடைசியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஒரு சந்தர்ப்பம் வருகிற வழியிலே அங்கே இந்த நாட்களில் அவருடைய உச்சந்தலையில அவரை தொடும்படியாக அந்த நாட்கள் சந்தர்ப்பம் வந்தது. அந்த வேளையிலே அவரே இந்த நாட்களை தன்னுடைய உச்சந்தலையிலே தன்னுடைய கரங்களை வைத்த வேளையிலே அவர் எரிஞ்சு சாம்பலா இந்த நாட்களை போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் வரம் என்று சொல்லி சொன்னால் மற்றவனை அழிக்க மற்றவனை ஏமாத்துறதற்கு இந்த நாட்களே நாங்கள் ஆண்டவரத்திலே வரத்தை கேட்கக்கூடாது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் இந்த நாட்களை பாருங்க. இன்றைக்கு நான் சில காரியங்களை பார்த்தேன். சில இடங்களில் போனால் அந்த நாட்களை சொல்லுவார் எங்களோட பாஸ்டர் அந்த நாட்களை எங்கே போயிட்டு வந்தார், பரலோகத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் ஸ்பெஷலா அவருக்கு நிறம் மாறி இருக்குதா, பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார் அல்லது நாட்கள் அவயவங்கள் மாறி இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய ஒன்றுமே இல்லை. இருந்த மாதிரியே அந்த இருந்த விட இன்னும் கேடாகத்தான் இந்த நாட்கள் இருக்கிறார். அருமையான கர்த்தர் ஏனென்றால் பரலோகத்துக்கு போனவன் ஒருவரும் இல்லை, பரலோகத்திலிருந்து வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவருக்கு தான் அந்த அதிகாரங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப சும்மா இந்த நாட்களை அந்த மகிமையை தேவனுடைய மகிமையை தாங்களே இந்த நாட்களை அங்கே நியமித்து தாங்களே காரியங்களை செய்து பணம் சம்பாதிக்கிற காரியத்தில் இந்த நாட்களை அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இது நம்முடைய தேசங்கள் இந்த நாட்களை ஆசியா கண்டத்தில் இந்த நாட்கள் அப்படியான காரியங்கள் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறது கூடிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதே போலத்தான் இன்றைக்கு வரங்களையும் பெற்றுவிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த வரங்கள் மூலமாய் மனுஷர்களை இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஏமாற்றி கொண்டு திரிகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை பாருங்கள், எந்த இடத்திலும் அவர் வருகிற வழியிலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு இந்த நாட்கள்ல பெரும்பாலும் இஸ்ரீ குணமடைஞ்சார். பாருங்க, அது குணமாக்குற வரம் வஸ்திரத்திலேயே இருக்கு ஐயா. அவள் ஆண்டவடத்துல போய் கையை வையும் ஆண்டவரே தொட்டு சோமாவும் சொல்லி கேட்கல. அவள் நினைச்சாளே, அவளுடைய விசுவாசம் அப்படியா இருந்தது.
இவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டாவது நான் சுகப்படுவேன் சொல்லி வஸ்திரத்திலே அதாவது நாட்கள் அந்த பெரும்பாலும் ஸ்திரீ தொட்டால் உடனே சுகம் பெற்றாள்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். குஷ்டரோகியை ஆண்டவர் இந்த நாட்களை வருகிற வழியில் ஆண்டவர் அப்படியே கூப்பிட்டு இந்த நாட்களை அவனை அணைத்து இந்த நாட்களே அவனே தொட்டு கூசாமல் தொட்டு குணமாக்குறேன். இன்றைக்கு நீங்க வரம் பெற்ற ஊழியர்கள் இன்றைக்கு என்ன செய்றீர்கள்? மனுஷனை போட்டு புல்பிட்டில் வச்சு அங்கே சிப்பிலி ஆட்டி அவனை தலையை போட்டு ஆட்டி கழுத்துக்களை முழுக்கி இந்த நாட்களை காரியங்கள் செய்கிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிற கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அது ஒரு பக்கம் இருக்க இந்த நாட்களை பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே முழு நம்பிக்கையோடு இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே முழு நம்பிக்கை இந்த நாட்களை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை கற்பித்து கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆதிகாமம் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. இங்க வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதிகாமம் 18ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 10வது வசனத்திலே பாருங்கள். 10வது வசனத்திலே இருந்து வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர், ஒரு உட்பவ கால திட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராள் உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளும் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்ரீ வழிபாடுகள் சாராளுக்கு இல்லாமல் போய்விட்டு ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, தான் கிழவி என்றும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளமானவனுக்கு பின்பு எனக்கு அங்கே இன்பம் உண்டாகுமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைக்கிறது என்ன என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ, உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்திலே திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப பாருங்கள், தேவனுடைய திட்டங்கள். அப்ப தேவனுடைய திட்டங்கள் இந்த நாட்களில் என்ன காரணம் சொன்னால், இந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்ப பாருங்கள் என்ன காரணம், அதுக்கு அடையாளம் என்ன? அந்த உற்பத்தி காலத்திலே, அந்த புள்ள பிறக்கிற காலம் இந்த நாட்களிலே நான் வருவேன், மறுபடியும் அவனிடத்துல வருவேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் தேசத்தை விட்டு போ என்று தேவனுடைய கட்டளைகளுக்கு இந்த நாட்களை அவன் கீழ்ப்படிந்தான். ஆதிகாமம் 12ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ உண்மையிலே இந்த நாட்களிலே முயற்சித்தான் சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஆபிரகாம். அப்ப தேவன் அழைக்கிறார் 12ஆம் அதிகாரத்திலே. அந்த அழைப்பின் நிமித்தம் இந்த நாட்களை ஆபிரகாம் இந்த நாட்களை அழைப்பை நிர்ணயிக்க, அதாவது அழைப்பை ரிஜெக்ட் பண்ணவில்லை, நிராகரிக்கவில்லை. அந்த அழைப்பை இந்த நாட்களை ஏற்றுக்கொண்ட அந்த ஆபிரகாம் இந்த நாட்களிலே அந்த அழைப்பின்படி இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த சொல்லப்பட்ட அந்த 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 1, 2, 3, 4 அந்த வார்த்தைகள், அதுதான் அந்த முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முதலாவது தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15, ஸ்ரீ மித்துக்கு உன் மித்துக்கு பகையை உண்டாகும். 2வது தீர்க்க தரிசனம் இது ஆசீர்வாதம். அவ இப்படியாக அந்த நாட்கள் இந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே பார்க்கிற வேளையிலே காலம் சென்று விட்டது ஐயா. 25 வருஷம், 24, 25 வருஷம் ஆகுது, நிறைவேறவில்லை. அப்படியான தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் என்ன? இது பொய் தீர்க்க தரிசனமா என்று இவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம். யாருக்குள்ளே? ஆபிரகாமுக்குள்ளே இல்லை, சாராளுக்குள்ளே. அதனாலதான் சாராள் என்ன செய்யறான்னு சொன்னா, நீர் போய் இந்த நாட்களே ஆகாரோடு சேர்ந்து இந்த நாட்களே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் சொல்லி இந்த நாட்களே அங்கே இந்த நாட்கள் அவள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அது வாக்குத்தத்தம் அல்ல. அப்படியாக செய்கிறது வாக்குத்தத்தம். இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பொய்யான காரியங்களை செய்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், நாங்கள் இப்படிப்பட்டவர்கள், அப்படி செய்தனான் இப்படி செய்தனான்னு சொல்லி காரியங்கள் செய்து இன்றைக்கு ஊழியக்காரர்களே அநேக காரியங்களை இந்த நாட்களை செய்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று நாட்கள் பாருங்கள். ஆபிரகாம் அதாவது ஆகாரோடு சேர்ந்தது போல இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அப்படியான ஒரு காரியத்தை செய்து இந்த நாட்கள் இதான் வாக்குத்தத்தம் என்று சொல்லி இந்த நாட்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறார்கள். அது அப்படி அல்ல. தேவன் வாக்குத்தத்தம் சொன்னார்டா, எதையோடு இணைப்பன் என்று வாக்குத்தத்தம் சொன்னார் சொன்னால் அதன்படிதான் கர்த்தர் செய்வார். அதான் கர்த்தருடைய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது யாரா இருந்தாலும் உண்டே பாருங்கள், நமக்கு ஒரு திருமண காரியத்தை ஆண்டவர் உருவாக்குவார்னு சொல்லி சொன்னால் உடனே இன்னிடத்துல இந்த பொண்ணுன்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தர் தீர்மானிச்சார்னு சொன்னால் பாருங்கள், அருமையான கர்த்தர் இலகுவாக அந்த திருமணம் நடவரும். அதே வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு ஆசீர்வாதத்தோடு அந்த குடும்பத்தை இந்த நாட்களில் நடக்கும். அதான் கர்த்தருடைய காரியம். அருமையான கர்த்தருடைய இது அதை விட்டு இந்த நாட்களே நான் பாருங்க, அந்த ப்ரப்போஸ் பண்ணி செய்வோம் சில திருமணங்கள் இருக்கிறது. எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த திருமணத்துல கூட தேவனுக்கு சித்தமில்லைன்னு சொல்லி சொன்னால் வந்த நாளையிலேருந்து பிரச்சனை தான். யாருக்கு? மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை தான். கிச்சனுக்குள்ள பாத்திரங்கள் உருள்ற காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கும். ஆனாலும் ஒரு காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்று சொன்னால், சரியாக சீராக தேவன் அந்த காரியத்தை செய்து வைக்கிறான்னு சொல்லி சொன்னால்
அந்த இடத்திலே எதுவும் பிசங்காது. அப்படி என்று சொன்னால் அந்த திருமணம் அப்படி சரியாக வரும். அந்த ஏற்ற காலத்திலே பிள்ளைகள் பிறக்கும். அந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்க்கப்படுவார்கள். கர்த்தராலே போதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் வளர்க்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, தேவன் அந்த இடத்திலே கூட இருந்து நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த விக்கிரக ஆராதனையில இருந்த ஆபிரகாமை அழைத்து வந்து தேவன் இப்படியாக அந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தினுடைய தன்மை இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆதிகாமம் 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய், உத்தமனாயிரு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் எதை பார்க்கிறார் என்று சொல்லி சொன்னால் உத்தமத்தை பார்க்கிறார் எங்களிடத்திலே. விசுவாசத்தை மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமமும் இந்த நாட்களே நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவன் பார்க்கிற காரியங்கள் இன்றைக்கு உனக்குள்ளே நீ ஒரு உத்தமம் உள்ள ஊழியக்காரனா இல்லையான்னு சொல்லி சொன்னா நீ ஊழியம் செய்யாது. நீ வீட்டு இருந்த நாட்கள் நீ மற்றவனுக்கு இடைஞ்சலாக அந்த நாட்கள் இருக்கிறார். நீ பார்க்கிறவளை நீ பாருங்க, நீ அதாவது உன்னுடைய ஊழியத்திலே பார்க்கிறவளிலே தில்லுமுள்ளும் களவும் காரியங்களும் இந்த நாட்களில் நிறைஞ்சிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த நாட்கள் ஏன் அப்படியாகும் சொல்லி சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய இந்த பரிசுத்த ஊழியத்தை இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல் அழைத்தால் ஒழிய அவருடைய ஊழியத்துக்கு இந்த நாட்கள் அருமையான கர்த்தர். இன்றைக்கு பாருங்கள், எல்லாரும் நாங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய அழைப்பின் நோக்கத்தை அறிந்து இந்த நாட்களில் ஓடுகிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப குறைவாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை கண்டுபிடிக்கிறார்கள். ஏன்னு சொல்லி சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையுள்ள ஊழியக்காரர் பாருங்கள், மோசேயை பார்க்கிற வேளையிலே தேவன் மோசேயை குறித்து என்ன சொன்னார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்லி சொன்னால், எந்த விஷயத்திலும் மோசே அங்கே சருகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், இந்த நாட்களை அவர் செய்த காரியங்கள், முறுமுறுத்தார்கள், அவர் செய்த காரியங்கள், எல்லா காரியத்துக்கும் இந்த நாட்களை ஆண்டவர் கேட்டார், இந்த நாட்களை மோசே விட்டுறப்பா நான் அழிச்சிடுறேன்னு சொல்லி, ஆண்டவரே நீர் அழிக்கிறதா இருந்தால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி விடுமென்னு சொல்லி இந்த நாட்களை மோசே சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு நாம திரவழின்னு சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னா உடனே இந்த நாட்களை ஆண்டவரே முதல்ல அந்த காரியத்தை செய்துட்டு வாங்க ஆண்டவரே, இவங்க இருந்தால் இந்த நாட்களை நான் நல்லா இருக்க முடியாது, அதனால இவங்களை முதல்ல அழிச்சிட்டு இந்த நாட்களை வந்து என்னை ஆசீர்வதியும்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய, ஆனால் மோசே அப்படிப்பட்ட சுவாமுள்ள மனுஷனாய் இருந்தபடினால் கர்த்தர் மோசேனுடைய இருதயத்தை இந்த நாட்களை அறிந்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய சுபாவம் மோசேனுடைய சுபாவமா இந்த நாட்களிலே மாற்றப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய சுபாவமா இந்த நாட்களே மாற்றப்பட வேண்டும். ஆபிரகாம் இந்த நாட்களே பாருங்கள், அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற மனுஷனாய் இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம் இந்த நாட்களிலே, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் சொல்லி இந்த 17:2 இந்த நாட்களில் சொல்லப்படுது. பாருங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பாருங்க, இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், நான் உனக்கும் எனக்கு நடுவாக. அப்ப பாருங்கள், யாரோட உடன்படிக்கை? சாதாரண மனுஷனை ஆபிரகாம். ஆபிரகாம் எப்படிப்பட்ட கல்தேயர் தேசத்தில இருந்து அழைக்கப்பட்டு வந்த அந்த மனுஷன், அருமையான கத்து ஈராக்கின் ஒரு பகுதியில் அருமையான கத்தோட பிள்ளைகளை நேற்றைய நாட்கள் சொல்லியிருந்தேன். அப்படியாக அழைக்கப்பட்டு வந்த அந்த ஆபிரகாம் அங்கே பார்க்கிற வேளையிலே தேவன் ஆபிரகாமோடு பேசுறார். உற்பத்தி காலம் வருகிறது, ஆபிரகாம் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அப்ப அந்த காலம் வருகிற வேளையில் சொன்ன பிரகாரம் ஆண்டவர் வந்துட்டார். இப்ப ஆபிரகாம் பிந்துறாரோ அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் சொன்ன டைமுக்கு வந்துட்டார். வந்து சொல்றார், நான் உனக்கும் எனக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசினார், நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். இனி உன் பெயர் அபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலே இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின்பெறும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன். எனக்கும் உனக்கும் அங்கே தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவிலே உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய அந்த குறிக்கோள், தேவனுடைய காரியம், தேவனுடைய அந்த முக்கியமான அந்த பாயிண்ட், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும்.
அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் பார்த்து கொண்டு வார. அப்ப பார்த்து கொண்டு வந்த ஆண்டவர் இந்த 17ஆம் அதிகாரம் வரைக்குள்ள தான் சொல்ற, நீ என்ன ஒன்னும் செய்ய வேணா, உத்தமமா நட, வேற ஒன்னும் செய்ய வேணாம். முதலாவது நீ விசுவாசிக்கிற, அதை ஒத்துக்கொள்றா, அது வேற காரியம். இந்த நாட்கள் அது நீ என்ன செய்ய வேண்டும்? உத்தமனா நட. அப்ப உத்தமனா நடந்தால்தான் அங்க என்ன நடக்க போறோம்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாம் அங்கே இந்த நாட்கள் உத்தமமா இருந்தால்தான் ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு அங்கே ஆபிரகாம் இந்த நாட்களில் தயார்படுவார். பாருங்க, இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே உடன்படிக்கை பண்ணிடுற. அந்த உடன்படிக்கை தான் என்னவென்று சொல்லி பார்க்கிற வேளையிலே மோரியா மலையிலே ஈசாக்கோடு இந்த நாட்களில் ஈசாக் ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்தோடு. அப்ப அந்த உடன்படிக்கை என்ன செய்ய வேண்டும்? இவர் உடன்படிக்கை செய்தால் கத்தர் சொல்றதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். அதனால சொன்ன, உன் புத்திரனை, உன் ஏக புத்திரனை கொண்டு வா, கொண்டு வந்து பலியிடன்னு சொல்லி சொல்றாரு. அந்த உடன்படிக்கை இந்த நாட்களை பாருங்கள், அந்த உடன்படிக்கையை கொண்டு போய் இந்த நாட்களில் அங்கே என்ன செய்கிறார்? ஆபிரகாம் கொண்டு போய் அங்கே மோரியா மலையிலே இந்த நாட்களில் வைத்து அந்த தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதம், ஈசாக்கு தானே ஆசீர்வாதம், அந்த பொக்கிஷம், அந்த ஈசாக்கு எங்க தேவனுடைய பாத தண்டையிலே வைக்கிற வேளையிலேயே அங்கே பலியிடுகிற வழியிலே பாருங்கள் என்ன நடக்கிறன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நிறுத்தப்பா, நீ உன்னோடு நான் செய்த அந்த உடன்படிக்கை நீ இப்ப இதுன்ற. அதனாலதான் அந்த இடத்துல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இந்த நாட்களில் பாருங்கள், என்னோடும் உங்களோடும் இந்த நாட்களில் ஒரு புதிய உடன்படிக்கை இந்த நாட்களில் செய்து வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் இந்த நாட்களிலே சொன்ன காரியத்தை இந்த நாட்களிலே ஒரு நீதியுள்ள வாழ்க்கையிலே உண்மையாக வாழ முயற்சிக்கும்படியாக ஆபிரகாமை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார். அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு விசுவாசிகளா இருந்தால், விசுவாசத்திலே உறுதியா இருந்தால் காணாது, நீதி உள்ளவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். தேவனோடு பேசுகிறவர்களாய், தேவன் நம்மோடு பேசுகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். எந்த வேளையும் எந்த நேரத்திலும் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே நம்மோடு உடன்படிக்கை செய்கிறவராய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அவர் ரத்தத்தினாலே இந்த நாட்களில் உடன்படிக்கை செய்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கை நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வருகை வருமட்டும் அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்குமா இருந்தால், அவருடைய வருகையில இந்த நாட்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசையோடு தேவன் இந்த நாட்களில் எப்படியாக மோசை அழைத்து இந்த நாட்களில் சாதாரணமா இருந்து மோசை திக்குவாய் என்று சொன்ன மோசை அழைத்து தேவன் சொன்னார் இந்த நாட்களில், இங்க வாப்பா, நான் உன்னை கொண்டு நான் காரியத்தை செய்கிறேன்னு சொன்னார். அதே போல நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களை அழைத்து தேவன் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக வாஞ்சிக்கிறார். அதனாலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவைப்படுங்கள். கர்த்தர் இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே தேவரீர் ஆபிரகாமுடைய அழைப்பு என்பதை குறித்து இந்த நாட்களை பேசும்படியாக அந்த நாட்களை நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. அடியனை மறைத்து இந்த நாட்களை நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை மறுவலைப்பிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. இந்த நாலு ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நல்ல இல்லத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. தேவரீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் சுபாவம், மோசேயின் சுபாவம், காலேபின் சுவாசம், யோசுவாவின் சுவாசம், யோசேப்பு, தாவீது, யோபு இவருடைய சுபாவம் போல நம்முடைய சுபாவம் இருக்கிறதா? சிந்திப்போம், ஆராய்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் திரும்பமாக நாளை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேரேட்வின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.